அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கிற தனுஷ் இயக்கி நடித்துள்ள இட்லி கடை படம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். தேனி மாவட்டம் சங்கராபுரம் கிராமத்துல ராஜ்கிரண் அவர்கள் ஒரு இட்லி கடை நடத்திட்டு வராரு. பார்த்தீங்கன்னா ஒரு கூரை செட்டு மாதிரி இருக்குங்க. அதுல ஒரு 10 பேர் உட்காரலாம் அதிகபட்சம். அந்த மாதிரி ஒரு சின்ன இட்லி கடை தான் நடத்திட்டு வராரு. ராஜ்கிரண் அவர்கள் ரசிச்சு ருசிச்சு அந்த இட்லி கடை நடத்திட்டு வராரு. அதே மாதிரி தான் அவர் இட்லியும் அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஊர் பூரா பேசுவாங்க. அந்த இட்லி கடையில நம்ம அந்த டேஸ்ட் எப்படி வருதுன்னா ராஜ்கிரண் அவர் சொல்லுவாரு, கல்லிலேயே மாவாட்டுறது, அம்மியிலேயே சட்னி அரைக்கிறது இப்படின்னு சொல்லிட்டு அவர் காலையிலேயே எந்திரிச்சு இந்த வேலைகள்லாம் ஆரம்பிச்சு சுட சுட இந்த இட்லியை பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட பரிமாறும் பொழுது ஒரு தெய்வீக கலையோட பார்த்தீங்கன்னா ஒரு புனிதமா இந்த தொழில் அவர் செஞ்சுக்கிட்டு வராரு. இதை பார்த்த தனுஷ் சின்ன வயசுல இருந்தே அப்பா இந்த மாதிரி செய்யும்போது கூட மாட வேலை செய்யும்போது நாமளும் இந்த மாதிரி ஒரு இட்லி கடையை, அதாவது நிறைய பிரான்ச்சஸ்லாம் ஏற்படுத்தி பெரிய இட்லி கடையை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டரிங் படிக்கிறார். கேட்டரிங் படிச்சதுக்கு அப்புறம் அப்பாட்ட சொல்றாரு, எத்தனை நாள் இப்போ இதுலேயே குப்பை கொட்டிட்டு இருப்ப, நம்ம அங்கங்கே பிரான்ச் ஓப்பன் பண்ணி பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் வைக்கணும், அது மாதிரி இட்லி கடை இன்னும் நிறைய இட்லி கடை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லுவார். இதை இதே போதுண்டா, நிறைய கடையில் இட்லி கடை வச்சா அங்கே நான் எவ்வளோ பேருக்கு தான் நான் சமைக்க முடியும், நான் ஒரு ஆள் எவ்வளோ தான் செய்ய முடியும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. நீ ஏன் செய்கிற, உன் டேஸ்ட்னு சொல்லிட்டு மொத்தம் செஞ்சுவாங்க அப்படின்ற ஒரு ரேஞ்சில் பேசுவார். ஆனால் ராஜ்கிரண் ஒத்துக்க மாட்டார். ஒரு கட்டத்துக்கு மேலே தனுஷ் கடுப்பாகி நான் மெட்ராஸுக்கு போகிறேன், போயிட்டு நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. கிளம்பி போனதுக்கப்புறம் அவருக்கு பேங்காக்ல வேலை கிடைக்குது. பேங்காக்ல சத்யராஜ் அவர்களிடம் பார்த்தீங்கன்னா முக்கிய ஒரு பொறுப்பாளராக வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அங்க வேலை செய்யும் பொழுது அங்க நல்ல மதிப்பை பெறாரு சத்யராஜ் அவர்கள்ட்ட. அப்போ அங்க இருக்கிற சாலினி பாண்டேவை, அதாவது சத்யராஜ் மகளான சாலினி பாண்டேவை காதலிக்கிறாரு. அது சத்யராஜுக்கு தெரிஞ்சு சத்யராஜும் பார்த்தீங்கன்னா தனுஷ்க்கு கட்டி கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிறார். ஏன்னா தனுஷ் அவர்கள் நல்ல ஒரு பொறுப்பானவர், பார்த்தீங்கன்னா நேர்மையானவர் அப்படின்றது அவர் ஒர்க்லேயே தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரும் எவ்வளோ பணக்காரா இருந்தாலும் கட்டி கொடுக்கறது ஒத்துக்கிறாரு. அந்த சமயத்துல தான் ராஜ்கிரண் அவர்கள் இறந்த செய்தி வருது. அப்போதான் தனுஷ் அவர்கள் கிளம்பி ஊருக்கு வராரு. அப்போ சாலினி பாண்டேயோட சத்யராஜ் மகளோட திருமணம் நின்று போகிறது. இப்போ சத்யராஜோட மகன் தான் அருண் விஜய். பார்த்தீங்கன்னா சாலினி பாண்டேவுக்கு அண்ணனா இருக்கும் பொழுது இப்போ அருண் விஜய் என்ன பண்ண போறாரு, சத்யராஜ் என்ன பண்ண போறாரு, திரும்பவும் தனுஷ் அவர்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் இந்த இட்லி கடையை நடத்தினாரா, இல்லை அவரு கனவு பாடி நிறைய பிரான்ச்சஸ்லாம் உருவாக்குனாரா அப்படின்றதான் இந்த இட்லி கடையோட மீதி கதையே. இதில் இட்லி கடையின் முதல் பாதி ரொம்ப ருசியாக இருக்குன்னு சொல்லலாம். அதற்கு மெயின் காரணம் ராஜ்கிரண் தாங்க. ராஜ்கிரண் 4 சீனு 5 சீன் வந்தால் போதும், நறுக்குன்னு இருக்குல்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் கேரக்டரைசேஷன் இருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தான நம்ம அவர் படங்களில் பார்த்துருப்போம், இயக்கிய படங்கள், யார் ராஜ்கிரண் இயக்கிய படங்களில் அவர் கிராமத்தான எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றி நடிப்பார், வாழ்ந்திருப்பார் அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி இட்லி கடையிலும் அவர் ரொம்ப வாழ்ந்திருக்காருங்க. இதற்கு தனுஷ் அவர்கள் இயக்குனராக நிறைய விஷயங்களை, நிறைய கதாபாத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. இதுல அவர் நடிகராகவும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கட்டங்கள்ல நம்ம சொல்லவே வேணாம், தனுஷை எத்தனை படங்கள் நிரூபிச்சிருப்பாரு. அதே மாதிரி அசுரனுக்கு அப்புறம் ஒரு யதார்த்தமான படம் தான் இட்லி கடை. ராஜ்கிரண் இறந்ததுக்கு அப்புறம் மன உடைந்து போயிருந்த தனுஷ் அவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேல கீதா கைலாசம், அதாவது தனுஷோட அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. அப்போதான் நித்யா மேனன் என்ட்ரி ஆகி பார்த்தீங்கன்னா இட்லி கடைக்கு தனுஷோட உதவி செய்கிறாங்க. அப்போதான் என்ட்ரி கொடுக்குறாரு யாரு, அருண் விஜய் அவர்கள். அருண் விஜய் என் தங்கச்சியை எப்படா விட்டுட்டு போகலாம், எப்படி நீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி ஆகுறாரு. வில்லேஜில் யாரு, சங்கராபுரத்துக்கு வராரு அருண் விஜய். அங்க வந்ததுக்கு அப்புறம் தனுஷை புரட்டி எடுக்கிறாரு. அதற்கப்புறம் இந்த இட்லி கடையால தானே உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இட்லி கடையை அடிச்சு நொறுக்க போகும்போது அடுத்து என்ன பண்ணுவார் ஹீரோ, தனுஷ் அவரை நொறுக்கி எடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் இங்க இளவரசு, அதுக்கப்புறம் சத்யராஜ் அவர்கள், பார்த்திபன், இவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த கதாபாத்திரங்கள் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இல்லை பார்த்திபன் கேரக்டர் ஒரு அங்கங்கே கேமே ரோல் மாதிரி பண்ணியிருந்தாலுமே அவர் 6 அறிவை படைத்த, அதாவது 6 அறிவு அப்படின்ற ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காருன்னு வச்சுங்களேன். அவர் இந்த 6 அறிவு படைத்த மனிதனை எப்படி நடந்துக்கணுன்ட்டு ஒரு நேர்மை நியாயமாக நடந்துக்குவார். இந்த கதாபாத்திரம் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது. தனுஷ் அவர்கள் அங்கங்கே டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா அகிம்சையா, அது பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நம்ம ஏன் கோவப்படணும், ஏன் எமோஷனல் ஆகணும், ஒரு விஷயங்கள் அங்கே பிடிக்கல அப்படின்னா எந்திரிச்சு போயிடணும், அகிம்சை தான் எங்கேயுமே ஜெயிக்கும் வெல்லும் அப்படின்னு சொல்லி அங்கங்கே டைலாக்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சூர்ட் தெரியுதுங்க. ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஜிவி பிரகாஷ் குமார் என்ன சொல்றது, அவர் எமோஷனல் படத்துல அங்கங்கே எமோஷனல் இருக்க இடத்துலலாம் தூக்கி நிறுத்தினதுல ஜிவி பிரகாஷ் குமாருக்கு தான் கிரேடே கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்திருக்காரு. அவர் பின்னணி இசையும் சரி, பாடல்களும் சரி ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அதில் என்ன சுகமே, பாடல் ரொம்ப சுகமாகவே இருக்குன்னு வச்சுங்களேன்.
இதுல முதல் பாதி வந்து ரொம்ப கிராமத்துல வந்து நம்ம இருந்து நம்ம வாழ்ந்த இடங்களை பார்த்த மாதிரி ஒரு ஃபீலா இருந்தது. தனுஷ் அவர்கள் வந்து திரும்ப அவர் வந்து நான் பெரிய கடை வைக்கணும், நான் படிச்சதுக்காக வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு பேங்காக் போறாரு. பேங்காக்ல நடக்கிற அந்த போர்ஷன் இருக்கு பாத்தீங்களா, சிட்டி போர்ஷன் எல்லாமே நமக்கு கொஞ்சம் போர் அடிக்கதாங்க செய்யுது. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நம்ம பார்த்த அந்த சுவாரஸ்யமான அந்த வில்லேஜ் சம்பவங்கள் எல்லாம் இருக்கும்போது செகண்ட் ஹாஃப்ல என்னதான் பண்ண போறான்னு நினைக்கும் போது திரும்ப தனுஷ் வந்ததுக்கு அப்புறம் கதை சூடு பிடிக்குது. செகண்ட் ஹாஃப்ல கண்டிப்பா ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது செகண்ட் ஹாஃப்ல வந்து குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிட்டாருங்க தனுஷ் அவர்கள் வந்து. இதுல முதல் பாதியில ராஜ்கிரண் அவர்கள் இந்த கதையை தூக்கி நிறுத்தின மாதிரி செகண்ட் ஹாஃப்ல வந்து தனுஷ் அவர்கள் கதையை தூக்கி நிறுத்துவார்னு பார்த்தோம். ஆனால் கதை என்ன பண்ணுது, அதாவது இட்லி கடையை காப்பாற்றணும், அப்பாவோட நினைவுகள் வந்து அழியக்கூடாது அப்படின்னு நினைக்கிற விஷயங்களை தவறையும், அதுக்கப்புறம் சாலினி பாண்டே அவர்களை வந்து மேரேஜ் பண்ணிக்கிற விஷயங்களும் சரி, இது 2 விஷயங்களை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இதுல அருண் விஜய் அவர்கள் கேரக்டர் வந்து அருண் விஜய் வந்து என்ன சொல்றது பார்த்தீங்கன்னா கம்பீரமான ஒரு ஹீரோ, செம்மையான ஒரு ஹீரோ தான். ஆனால் அவர் கொடுத்த கதாபாத்திரம் சூப்பராக பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனால் அந்த கதாபாத்திரங்களும் சத்யராஜ் கதாபாத்திரங்களும் திரைக்கதையில் இன்னும் ரைட்டிங்ல கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா அந்த போர்ஷன் ஃபுல்லாகவே போர் அடிக்குது, நம்ம பார்த்த நினைவுகள்லாம் வருகிறது. இதில் செகண்ட் ஹாஃப்ல வந்து தனுஷ் அவர்கள் வந்து வில்லேஜுக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே வந்து சின்ன சின்ன க்யூட்டான பார்த்தீங்கன்னா எமோஷனல்லாம் கனெக்ட் ஆகுது. அது கண்ணு விட்டிட்ட அவர் பழகிற விஷயமா இருக்கட்டும், அங்கே ஒரு எமோஷனல் கனெக்ட் ஆகுதுங்க. பார்த்தீங்கன்னா தேட்டரையே கலங்கடிச்சிட்டாரு தனுஷ் அவர்கள். ஒட்டு மொத்தமாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷ்னலாக ரொம்ப கனெக்ட் ஆகிருக்கு. படத்துல இவ்வளோ ப்ளஸ் இருக்கு, மைனஸே இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ராஜ்கிரண் அவர்கள் வந்து படத்தை ஒட்டுமொத்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே தூக்கிட்டு கொண்டு போயிட்டாருன்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃப்ல இதே ராஜ்கிரண் கேரக்டர் வந்து திருப்பி ரிவீல் ஆகும். அதாவது இன்ட்ரோல் பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா அவரு வந்து என்ன சொல்றது, ஒரு கடவுள் அத்தியாயமா வர சீனும் சரி, கிளைமேக்ஸ்லையும் சரி, அது வந்து இன்னும் நம்ம கனெக்ட் ஆகுது. ஆனால் தனுஷ் அவர்கள் வந்து ஒரு இயக்குனராக வந்து ரைட்டிங்ல பக்காவாக எழுதியிருக்காருங்க. ஆனால் இன்னும் கமர்ஷியலை கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தாருன்னா, நம்ம சொன்ன மாதிரி அருண் விஜய் சத்யராஜ் கேரக்டரை இன்னும் கொஞ்சம் ரைட்டிங்ல நல்லா பண்ணியிருந்து, அதற்கப்புறம் தனுஷ் அவர்கள் வந்து நம்ம அண்ணாமலை படம் தான் ஞாபகப்படுத்துது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கும், செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற விதம் வந்து கொஞ்சம் கமர்ஷியலாக இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனால் எமோஷனலாகவே ரைட்டிங் எழுதுனதுனால அவரால் செகண்ட் ஹாஃப்ல வந்து இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி போகிறதுக்கு யோசிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். ஆனால் இயக்குனராக தனுஷ் அவர்கள் வந்து இட்லி கடையை ரொம்ப நல்லாவே ரைட்டிங் பண்ணியிருந்திருக்காரு. இதில் கிளைமேக்ஸ் நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஒட்டுமொத்தமாக படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, படம் வந்து எமோஷ்னலாக ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆகுது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ராயன் படம்லாம் வந்து நம்ம சொல்லவே வேணாம். அதில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷனும் ரத்தமும் சதையுமா இருந்தது. இதில் எமோஷனலாக பயங்கரமாக டச் பண்ணியிருந்திருக்காரு. இதில் இன்னொரு விஷயம் நம்ம குறிப்பிடணும், ஏன்னா இந்த 2K கிட்ஸுக்கெலாம் இந்த படம் பிடிக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியோடு பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப கனெக்ட் ஆவாங்க. குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம் தான் இந்த இட்லி கடை. இதில் ஒட்டுமொத்த படமும் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்லி கடையும் நல்லாயிருக்கு, இட்லியும் நல்லாயிருக்கு, சட்னி நல்லாயிருக்கு. சாம்பார் தான் கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்குங்க. ஏன்னா இட்லியும் சட்னியும் செஞ்சது ராஜ்கிரண், சாம்பாரை தனுஷ் செஞ்சுருக்காரு. இதில் என்னதான் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜில் போய் நம்ம வாழ்ந்த ஒரு ஃபீலு, அந்த இடத்த பார்த்த ஒரு ஃபீலு கண்டிப்பாக அந்த இட்லி கடை கொடுக்குது. கண்டிப்பாக நம்ம குடும்பத்தோடு போய் இந்த படத்தை ஒரு முறை இல்லை 2 முறையும் பார்க்கலாம். இந்த மாதிரி அடுத்த ஒரு விமர்சனம் சந்திக்கும் முறை நன்றி.